அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான ஜோதிட பதிவில் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சியினுடைய காலகட்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சில மாசி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படிங்கிறதுனால சில பல விஷயங்கள்ல உங்களுக்கு திடீர் ஜாக்பாட், அதாவது திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கவும் ஆரம்பிக்கலாங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலமாக தொடங்க இருக்கிறது. பல வழிகளில் தங்களுக்கு நன்மைகள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது. அதே நேரம் வாழ்க்கையில அமைதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் தீர ஆரம்பிக்கலாம். சமூகத்துல மரியாதை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். சொத்து மற்றும் நிலம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கப்பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்துல உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த பணிகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சில பல விஷயங்களில் சிக்கலாக இருக்கும். இது முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் சில பல காரியங்களில் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி இதுவரைக்கும் தங்களை வாட்டி வதைத்து வந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. தொழில் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டுமே சிறக்க ஆரம்பிக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறலாம். உறவினர்களினுடைய வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். எதிரிகளும் விலக செய்வாங்க. பணியிடத்தில் இருந்த அரசியல்கள் நீங்க பெறுவீங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க பெறுவீங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களினுடைய கனவு நினை நிறைவேறும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் எதிர்பாராத பல திருப்பங்களால் தங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதே நேரம் வீடு, தைரியம் மற்றும் உடன்பிறப்புகளை நீங்கள் அதிகப்படியாக நம்புவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதன் விளைவாக தைரியம், வீரம், தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யுங்க. வருமான ஆதாரங்கள், புதிய புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பொருளாதார நிலைகளும் உயர ஆரம்பிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. லாபத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரலாம். உயர்கல்வி மாணவர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவாங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்க பெறுங்க. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பணம் பல வழிகளில் கிடைக்கிறதுனால பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. வேலை செய்கிறவங்க பணியிடத்தில் பாராட்டுகளை பெறுவாங்க. உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும். முன்பு சிக்கிய பணம் கைக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது. அதே நேரம் போட்டி தேர்வுகள் மற்றும் உயர்கல்வியில வெற்றிகளையும் பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகின்றது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தபடியே நடைபெறுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. மனதில் ஒரு விதமான மன அமைதி உண்டாக பெறுவீங்க. எதிலையுமே நற்பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. திட்டமிட்டு செயலாற்றுவதிலேயே உறுதியான முடிவை எடுப்பீங்க. வாக்கு வன்மையால காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவுகளும் உண்டாகலாம். அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க. கொஞ்சம் உஷாராயிருங்க. அதே நேரம் கடவுள் பக்தி அதிகரிக்க கூடுங்க. கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்குறது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்க பெறுவீங்க. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளதாங்க இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாம இழுபறியாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க சொல்லுவதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையுமே செய்வாங்க.
கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம். அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது யோசிக்கிறது நல்லதுங்க. பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாயிருங்க. எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்யறது நன்மையை தரும். மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க. பண கஷ்டம், மன கஷ்டம் நீங்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க. மன தெளிவு உண்டாகுங்க. எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம். வயிறு கோளாறு உண்டாகும். பணவரத்து கூடும். சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆன்மீக நாட்டம், தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குங்க. ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்க பெறுவீங்க. பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க. விசேஷ நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனவிருத்தம் நீங்கும். பிள்ளைகளின் உடல்நிலையில சற்று கவனமாயிருங்க. திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம். மன தைரியமும் அதிகரிக்கலாம். மனோதைரியம் கூடுங்க. எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும். எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம், காரிய தடை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். கவன தடுமாற்றமும் ஏற்படலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் பணவரத்து ஓரளவுக்கு தாமதப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படுங்க. எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல மெத்தன போக்கு இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க. பணவரவு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் தங்களை நாடி உதவியும் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் உதவிகளையும் செய்வாங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிள்ளைகளும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிசினஸ் யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்துல புதிய சேர்க்கைகள், நற்செய்திகள் கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்க பெறுவீங்க. பயணங்களால புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால தீர்வு கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக
பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் தழைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமாகவே இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரலாம். உத்தியோகத்தில் தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி பேசுவாங்க. வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்தில் தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.